இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதிலேருந்து வெளியே வர்றது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு மட்டும்தான் புரியும் இல்லைங்களா? இதிலேருந்து வெளியே வர நம்மக்கிட்ட 1000 இருந்தாலும் அதிலேருந்து நம்ம மைண்ட் நம்மளை வரவே விடாது. நம்மளோட பெரிய எனிமி யார் தெரியுமாங்க? நம்மளோட அன்கண்ட்ரோல்டு மைண்டு மட்டும்தான் இல்லைங்களா? இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் போகணுன்னு நினச்சாலும் என்னோடய மைண்ட் செட், என்னோடய திங்கிங் என்ன நிம்மதியாக இருக்க விடுறதே கிடையாது. முதல்ல நம்ம யோசிக்கிற அந்த மைண்டை ஸ்டாப் பண்ணணும். டைம் ஹீல் யூ அண்ட் எவ்ரிதிங். இதை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு பாசம்னு ஒன்று கொடுத்துட்டா அதே அவங்கக்கிட்டேருந்து திரும்ப கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதனால் மட்டும்தான் நம்ம ஸ்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பாசம் கட்டிட்டிங்கன்னா அப்படியே போயிடுங்க. அதை நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்டேருந்து திரும்பி எதிர்பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் நமக்கு நம்மளே பண்ணிக்கிற கஷ்டமான விஷயமா இருக்கும் இல்லைங்களா? ஒன்று மட்டும் நல்லவங்க மைண்டில் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நம்ம மட்டும்தாங்க. நமக்கு ஆறுதல் சொல்ல நோ ஒன் கம். புரியுதுங்களா? நம்ம வேணால் போய் 1000 பேருக்கு 1000 சொல்லலாம். நமக்குன்னு கஷ்டம்னு வரும்போது யாரும் அங்கே வரமாட்டாங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அனுபவிக்கிறது தப்பு கிடையாது. திரும்ப திரும்ப நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? உங்கள் மைண்டு தான், உங்களோட அன்கண்ட்ரோல்டு மைண்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும். இட்ஸ் ஓகேங்க, சம்டைம்ஸ் பேட் திங்ஸ் ஆர் ஹேப்பன். எல்லாருக்குமே நல்லதுன்னு மட்டும் நடக்கணும்னு கிடையாது இல்லைங்க. எல்லாருக்குமே நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று நடந்திருக்கும் இல்லைங்களா? அதுலேருந்து நம்ம என்ன லெசனை லேர்ன் பண்ணிக்கிறோங்கிறது தான் விஷயம். எவ்ரிதிங் இஸ் ஓகே, நாட் நோ பட் ஒன் டே. இது உங்கள் கையில் தான் இருக்குது, என்கிட்ட கிடையாது. இதை நீங்கள் கரெக்ட் வேல திங்க் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓவர் திங்கிங், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அன்னெசரி கேரிங், இது மட்டுமே எடுத்துருங்க போதும். வேறு எதுவும் வேணாம். இது இருக்கிறனால தான் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நம்ம கஷ்டப்படுறது தப்பு கிடையாதுங்க. அந்த கஷ்டத்துக்கு நம்மளே ஒரு ரீசனாக இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் கண்டிப்பாக.